யாருமே மகிழ்ச்சியா இல்லை. எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்க மாதிரி அறிகுறி தான் காட்டுறாங்க. இப்பவே ஒரு சோதனை பண்ணி பார்த்துடலாம். சில படங்களை இங்க காட்டுறாங்க பாருங்க. உங்களை கேட்கிறேன், இதுல எது ஹாப்பினஸை காட்டுது? பெரும்பாலும் எல்லாரும் ஒரே பதில தான் சொல்லுவோம். உங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்னு? அது வெறும் படம் தான். இதுதான் நம்ம ஹாப்பினஸ். புரியுதுங்களா? படங்கள். மகிழ்ச்சின்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட முறையில் பிஹேவ் பண்றதா? குறிப்பிட்ட முறையில் ஃபீல் பண்றதா? எது மகிழ்ச்சி? மகிழ்ச்சினா அது நிலையற்றதோ அல்லது ரசாயனமோ கிடையாது. இதை கிளாசிக்கலா ஆனந்தம்னு சொல்லுவாங்க. இது அடைய வேண்டிய ஒரு பொருள் இல்லை, இது நம்முடைய இயல்பு. ஆனந்தம் என்றும் நிலையானது. அது உங்க மூச்சு காத்து, உங்களோட இதய துடிப்பு. அதே மாதிரி விழிப்புணர்வோட இயல்பே எப்பவும் ஆனந்தமா இருக்கிறது. நீங்க ஏற்கனவே மகிழ்ச்சியா தான் இருக்கீங்க, ஆனா பலவிதமான சுமைகளை உங்க மேல ஏத்தி வச்சிருக்கீங்க தேவையே இல்லாம. அதனாலதான் வாழ்க்கை சோகமாவும் வருத்தமாவும் இருக்கு. வாழ்க்கையே வேதனைக்குரியதா ஆகிடுது. எப்ப வாழ்க்கை வேதனைக்குரிய விஷயமாகிடுதோ அப்ப உங்களுக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இன்பங்கள் தேவைப்படுது. அதை தவறுதலா ஹாப்பினஸ்ன்னு சொல்றோம்.